ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர மகாபிரிவா சரணம். அனைவருக்குமே வணக்கம். நாளை ஜூன் 10 சதுர்த்தி. இந்த ஒரு நாளில் விநாயகரை நாம் முழு மனதுடன் மனதார நினைத்து கொண்டு அதற்கப்புறமாக விநாயகருக்கு நாம் இந்த ஒரு பரிகாரத்தை நாம் நமது வீட்டில் வைத்து செய்தோம் என்றால் நமக்கு குழந்தை பாக்கியமானது கிடைக்கும். வீட்டில் இருக்கின்ற வறுமை முழுமையாக நீங்கிவிடும். திருமண தடைகள் அனைத்துமே விலகிவிடும். அது மட்டுமல்லாமல் குடும்ப கஷ்டங்கள், குடும்பத்தில் தேவையில்லாமல் ஏற்படுகின்ற பிரச்சனைகள், நோய் நொடிகள் அனைத்திற்குமே ஒரு தீர்வானது கிடைக்கும். கடன் பிரச்சனைகளிலிருந்து ஒரு முழு தீர்வும். அது மட்டுமல்லாமல் பணமும் கொஞ்சம் கொஞ்சமாக நமது கையிலும் தங்க ஆரம்பிக்கும். அவ்வளவு சக்தியானது இந்த ஒரு வழிபாட்டிற்கு இருக்கின்றது. இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை நீங்களும் செய்து பாருங்கள். கட்டாயம் உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்திற்குமே ஒரு தீர்வானது கிடைக்கும். இதற்கு நீங்கள் மாதம் மாதம் வருகின்ற சதுர்த்தி நாளான விநாயகருக்குரிய இந்த சதுர்த்தி நாளை நீங்கள் தேர்வு செய்து கொள்ளலாம். தேர்வு செய்து கொண்டு தினசரி இதை நீங்கள் செய்து வாருங்கள். கட்டாயமாக உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்திற்குமே ஒரு தீர்வானது கிடைக்கும். அவ்வளவு சக்தி இந்த ஒரு விநாயகருக்கு, இந்த ஒரு விநாயகருக்குரிய பரிகாரத்தில் இருக்கின்றதாம். இந்த ஒரு விநாயகருக்குரிய பரிகாரத்தை காஞ்சி மகா பெரியவா செய்ய சொல்லியிருக்கிறார். இந்த ஒரு பரிகாரத்தை செய்து வாழ்க்கையில் நிறைய நபர்கள் வெற்றியை தேடியிருக்கிறார்கள். எனவே நீங்களும் இந்த விநாயகருக்குரிய இந்த ஒரு பரிகாரத்தை இந்த ஒரு சதுர்த்தி நாளில் செய்து, சதுர்த்தி நாளில் காலையிலோ மாலையிலோ இரவில் கூட எப்பொழுது வேண்டுமானாலும் மாதம் மாதம் வருகின்ற சதுர்த்தி நாட்களில் செய்து 48 நாட்கள் வரை நீங்கள் இந்த ஒரு விநாயகருக்கு நீங்கள் வைத்து வழிபட வேண்டுமாம். அப்படி நீங்கள் இந்த சதுர்த்தி நாளில் என்ன ஒரு பரிகாரத்தை செய்ய வேண்டும் என்று காண்பதற்கு முன்பாக மறக்காமல் நமது சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடுகின்ற வீடியோக்கள் அனைத்துமே தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். அதாவது நாம் சதுர்த்தி நாள்களில் சுத்தபத்தமாக இருந்து கொண்டு நமது வீடுகளில் இருப்ப அனைவருமே எந்த ஒரு அசைவமும் நாம் சேர்க்காமல் இருக்க வேண்டும். முடிந்தால் அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலுக்கு சென்று வாருங்கள். சென்று வந்துவிட்டு உங்களுடைய வீட்டில் குத்து விளக்கில் ஒரு விளக்கை ஏற்றிக் கொள்ளுங்கள். ஏற்றிவிட்டு அதற்கு அப்புறமாக விநாயகருடைய உருவக படத்தை எடுத்து வைத்துவிட்டு அதற்கு அருகில் ஒரு நல்லெண்ணெய் தீபத்தையும் நீங்கள் ஏற்றி விடுங்கள். ஏற்றி விட்டு மஞ்சள் பொடி இருக்கல்லவா, அந்த மஞ்சள் பொடியால் நாம் விநாயகரை பிடித்து வழிபடுவோம். விநாயகருடைய உருவகத்தை நீங்கள் அந்த மஞ்சள் பொடியில் கொண்டு நீங்கள் விநாயகருக்குரிய உருவக படத்தை நீங்கள் பிடித்து விநாயகரை போல் நீங்கள் வழிபட வேண்டும். அப்படி விநாயகரை நாம் மஞ்சள் பொடியினால் செய்து அதற்கப்புறமாக அதனை ஒரு பித்தளை தட்டில் நாம் செய்து அந்த விநாயகரை பித்தளை தட்டில் நாம் வைக்க வேண்டும். வைத்து அதனை நமது வீட்டு பூஜையில் நாம் வைத்திருக்க வேண்டும். இதனை நாம் சதுர்த்தி நாட்களில் ஒரு செயலை நாம் சதுர்த்தி நாட்களில் செய்ய தொடங்கினோம் என்றால் அதிக அளவில் நமக்கு வெற்றியை தேடி கொடுக்குமாம். நீங்கள் எப்பொழுது இந்த ஒரு செயலை செய்ய தொடங்கினாலும் சதுர்த்தி நாட்களில் விநாயகரை நினைத்து நீங்கள் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய தொடங்குங்கள். உங்களுடைய காரியங்களானது உங்களுக்கு வெற்றியை தேடி கொடுக்கும் அளவில் நன்மைகளானது நடக்குமாம். அது மட்டுமல்லாமல் இந்த ஒரு மஞ்சள் நிற உருவக பிள்ளையார் இருக்கிறது அல்லவா, பித்தளை தட்டில் நாம் செய்து வைத்திருக்கின்ற இந்த மஞ்சள் நிற பிள்ளையாரை சதுர்த்திக்கு அடுத்து வருகின்ற 48 நாட்கள் நாம் மனதார நினைத்து கொண்டு அந்த 48 நாட்களும் நாம் தேங்காய் எண்ணெயால் தீபத்தை விநாயகருக்கு ஏற்றி வர வேண்டுமாம். அப்படி நாம் 48 நாட்களிலும் காலையிலோ அல்லது மாலையிலோ ஏதாவது ஒரு வேலையை நாம் தேர்வு செய்து கொண்டு அந்த ஒரு வேளையில் அந்த மஞ்சள் நிற உருவக பிள்ளையாருக்கு முன்பு நாம் தினசரி விளக்கேற்றி விட்டு விநாயகருக்குரிய ஓம் கம் கணபதியே நமக, ஓம் கம் கணபதியே நமக இந்த ஒரு மந்திரத்தையும் நாம் தினசரி விளக்கேற்றும் பொழுது கூறிவிட்டு நம்முடைய கோரிக்கைகள் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். நம்முடைய கோரிக்கைகள் அனைத்தையுமே விநாயகரிடம் வைத்து நாம் வழிபட்டு வர வேண்டுமாம். நாம் தொடர்ந்து 48 நாட்களில் ஒரு நாள் கூட நாம் நடுவில் கேப் விடாம இந்த ஒரு செயலை செய்ய வேண்டும். நடுவில் ஏதாவது ஒரு பிரச்சனைகளை, அதாவது வீட்டில் இருக்கின்ற ஆண்கள் பெண்கள் இருவருமே இந்த ஒரு செயலை செய்யலாம். பெண்களால் செய்ய முடியாத நாட்கள் இருந்தது என்றால் அந்த ஒரு நாட்கள் ஆண்கள் கூட இந்த ஒரு செயலை செய்ய தொடங்கலாம். அதில் எந்த ஒரு தவறுமே கிடையாது. அதாவது உங்களுடைய வீட்டில் 48 நாட்கள் முடிவது, அந்த 48 நாட்களும் இந்த ஒரு விளக்கானது ஏற்ற வேண்டும். விளக்கை ஏற்றிவிட்டு இந்த ஒரு மந்திரத்தை கூறி நீங்கள் எதற்காக இந்த ஒரு செயலை செய்கிறீர்களோ அதனை நீங்கள் விநாயகரிடம் வையுங்கள். கட்டாயமாக அந்த காரியமானது உங்களுக்கு
வெற்றியை தேடி கொடுக்கும் வகையில் அதிக அளவில் நன்மைகளானது ஏற்படும். எனவே நீங்கள் எப்பொழுது எந்த ஒரு வேண்டுதல்களை வைத்தீர்கள் என்றாலும் இந்த சதுர்த்தி நாள்களில் விநாயகருக்கு செய்ய தொடங்குங்கள். இதேபோல் 48 நாட்கள் வரை இந்த ஒரு செயலை நீங்கள் செய்து முடித்து விட்டீர்கள் என்றால் அதற்கப்புறமாக இந்த மஞ்சள் நிற உருவக பிள்ளையார் இருக்கிறார் அல்லவா, அவரை நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் வீட்டில் இருக்கின்ற அனைவருமே நன்றாக கும்பிட வேண்டும். தொட்டு கும்பிட்டு விட்டு விளக்கெல்லாம் ஏற்றிவிட்டு நைவேத்தியம் கடைசி 48வது நாளில் நீங்கள் நைவேத்தியம் சர்க்கரை பொங்கல், அவல், மோதகம் என அனைத்தையுமே விநாயகருக்கு பிடித்த பொருட்கள் அனைத்தையுமே செய்துவிட்டு அதற்கப்புறமாக வீட்டில் இருக்கின்ற அனைவரும் நன்றாக வணங்கிவிட்டு உங்களுடைய கோரிக்கைகள் அனைத்தையுமே நீங்கள் அந்த மஞ்சள் நிற உருவக பிள்ளையாரிடம் வைத்து விடுங்கள். வைத்துவிட்டு அதற்கப்புறமாக அருகில் இருக்கின்ற ஏரி குளங்கள் அல்லது ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதியில் சென்று நீங்கள் இந்த செயலை செய்ய வேண்டும். அருகில் ஏரி குளங்கள் இருந்தால் ஓடுகின்ற நீரில் இந்த ஒரு பிள்ளையாரை நீங்கள் கரைத்து விடலாம். அப்படி ஏரி குளங்கள் எதுவுமே எங்களுடைய வீட்டிற்கு அருகில் இல்லை என்று கூறுபவர்கள் நீங்கள் உங்களது வீட்டில் ஒரே ஒரு பாத்திரத்தில் நீங்கள் இந்த மஞ்சள் நிற உருவக பிள்ளையாரை கரைத்து விட வேண்டும். கரைத்து விட்டு அதற்கப்புறமாக ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதியில் சென்று நீங்கள் இந்த ஒரு கரைத்த அந்த தண்ணீரை நீங்கள் ஊற்றிவிட வேண்டும். இப்படி நீங்கள் சதுர்த்தி நாட்களில் செய்து 48 நாட்கள் தொடர்ந்து உங்களுடைய வேண்டுதல்கள் எதை வேண்டுமானாலும் நீங்கள் விநாயகரிடம் வையுங்கள். கட்டாயமாக உங்களுடைய வேண்டுதலானது நிறைவேற்றப்படும். அவ்வளவு சக்தியானது இந்த ஒரு விநாயகருக்கான பரிகாரத்தில் இருக்கின்றதாம். எனவே தவறாமல் நீங்களும் இந்த விநாயகருக்கான பரிகாரத்தை செய்யுங்கள். உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள், உறவினர்கள் அனைவரையுமே இந்த ஒரு பரிகாரத்தை செய்து வர சொல்லுங்கள். இதனால் மிகப்பெரிய அளவில் நன்மைகளானது நடக்கும். எனவே எவ்வளவு பெரிய கஷ்டங்கள், தடங்கல்கள் இந்த 48 நாட்களில் எந்த ஒரு நாள் வந்தாலும் வீட்டில் இருக்கின்ற குழந்தைகளோ, முதியவர்களோ, கணவன் மனைவியோ யார் வேண்டுமானாலும் இந்த ஒரு விளக்கை ஏற்றி வைக்கலாம். ஏனென்றால் இந்த 48வது நாள் முடிய போகின்ற நேரத்தில் ஏதாவது தடங்கல்களும் ஏதாவது பிரச்சனைகளும் வந்து கொண்டேதான் இருக்கும். அது எதுவாக இருந்தாலுமே பரவாயில்லை, நீங்கள் உங்களுடைய வீட்டில் இந்த ஒரு விளக்கை மட்டும் ஏற்றுவதை நீங்கள் தவிர்த்து விடாதீர்கள். இதனால் மிகப்பெரிய அளவில் நன்மைகளானது நடக்கும். வீட்டில் தவிர்க்க முடியாத விஷயங்கள் ஏதாவது நடந்தால் மட்டும் இந்த ஒரு விளக்கை ஏற்றுவதை நீங்கள் தள்ளி போடுங்கள். அதனால் எந்த ஒரு தவறும் கிடையாது. மற்றபடி உங்களுடைய வேலை இருக்கின்றது என்பதற்காக இந்த ஒரு விளக்கை நீங்கள் தள்ளி போட்டீர்கள் என்றால் அதில் எந்த ஒரு பலனுமே இல்லாமல் போய்விடும். எனவே தவறாமல் நீங்களும் இந்த ஒரு விளக்கை ஏற்றி பாருங்கள். இந்த ஒரு நாளில் இந்த ஒரு விளக்கை முழு மனதுடன் விநாயகரை நினைத்து ஏற்றி உங்களுடைய கோரிக்கைகள், உங்களுடைய ஆசைகள், உங்களுடைய எல்லாவற்றையும் நீங்கள் விநாயகரிடம் வையுங்கள். அது எதுவாக இருந்தாலும் அது கட்டாயம் நெரிக்கும் அளவுக்கு கடன் பிரச்சனை இருந்தாலும் தீரும். திருமண தடையும் திருமண யோகமும் உங்களுக்கு இதுவரை நடக்காமல் இருந்தால் நீங்கள் இந்த ஒரே ஒரு செயலை மட்டும் நீங்கள் தினசரி செய்து வாருங்கள். இந்த 48 நாட்களும் நீங்கள் செய்து வந்தீர்கள் என்றால் அது அனைத்துமே உங்களுக்கு நிறைவேற்றப்படும். அவ்வளவு சக்தியானது இந்த ஒரு செயலுக்கு இருக்கின்றது. இந்த ஒரு பரிகாரமானது அவ்வளவு சக்தி வாய்ந்த பரிகாரமாக திகழ்கின்றது. எனவே தவறாமல் நீங்களும் செய்யுங்கள். உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள், உறவினர்கள் அனைவரையுமே செய்ய சொல்லி இந்த ஒரு வீடியோவையும் நீங்கள் ஷேர் செய்யுங்கள். மறக்காமல் நமது சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நமது சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடுகின்ற வீடியோக்கள் அனைத்துமே தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, மகா பெரியவா சரணம். நல்லதே நினையுங்கள். உங்களது வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும். பொறாமை எண்ணம் கொண்டவராக இருக்காதீர்கள். வாழ்க்கையில் ஒருபோதும் வெற்றியை பெறவே முடியாது. நன்றி.